நம்ம சேனலில் தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, மதிய சாப்பாடு எவ்வளோங்க? அழுக்கான ஆடைகளுடன் உடல் முழுக்க முதுமின் ரேகைகளுடன் கண்களில் வலியும் வயிற்றில் பசியுமாய் கேட்டார் அந்த முதியவர். மீன் சாப்பாடு 50 ரூபாய், மீன் இல்லாமல் 20 ரூபாய் என்றார் அந்த ஹோட்டல்காரர். மதியம் பிஸியான நேரம் முடிந்து விட்டிருந்ததால் அதிக கூட்டமில்லை இந்த ஹோட்டலில். கிழிந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து கசங்க 10 ரூபாய் தாளையை எடுத்து உரிமையில நோக்கி நீட்டிய அந்த முதியவர், எங்கிட்ட இம்புட்டு தாங்க இருக்குது, இதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க, வெறும் சாதமானாலும் பரவாயில்லைங்க என்றார் அந்த முதியவர். ரொம்ப பசிங்க, நேற்றுலேருந்தே எதுவும் சாப்பிடலங்க. முனங்களாய் அங்காளி போயுடன் அவர் வாயிலிருந்து சன்னமாய் வந்தது இந்த வார்த்தைகள். அவர் தொண்டை நடுங்குகிறது. முதுவீரை சாப்பாடு பெஞ்சில் அமரச் சொன்ன ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன. ஏன் அலறிங்க? அழாமல் அமைதியாக நல்லா சாப்பிடுங்க என்று சொன்னார் ஹோட்டல்காரர். முதியோர் கண்கள் இடது கையால் துடைத்துப்படி சொன்னார். என்னோட கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அலறுங்க. எனக்கு 3 குழந்தைகள், 2 பசங்க, ஒரு பொண்ணு. 3 பேருமே நல்ல வேலையில் தான் இருக்காங்க. நான் சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவையும் அவங்களோட உயர்வுக்காக முன்னேற்றத்துக்கு தான் செலவழித்தேன். அதுக்காக என் இளமையும் 75 ஆண்டுகால வாழ்க்கையும் இழந்துவிட்டு இன்றைக்கி நடுவீதியில் நிற்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே என் மனைவியும் என்னை முதுமையில் தனியாக விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. மவராசி இந்த குடும்பம் பார்க்காம நல்லபடியாக போய் சேர்ந்துட்டா. எனக்கு அப்புறம் அவங்க அடிச்சிக்க கூடாதுன்னு, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சி சொத்து பாக பெருவனையை செஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை பெருசாகிடுச்சு. என் மகன்களும் என் மகளும் என்னை தள்ளி வச்சு ஒதுக்க ஆரம்பித்தாங்க. நான் அவங்களுக்கு சுமையாக ஆயிட்டுறேங்கிறத மெல்ல மெல்ல தான் நான் உணர்ந்து ஆரம்பித்தேன். பெற்று வளர்த்த தகுப்புங்கிற ஸ்தானத்தை கூட வேண்டாம், குறைந்தபட்சம் என் வயசுக்காச்சும் என்னை மதிச்சிருக்கலாம். அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடவே போவேன். இருந்தாலும் சாடமடைய என்னை திட்டுறதும் ஏசுறதும் நிற்காமல் நடந்தது அந்த வீட்டில். கண்வழி வழிந்த கண்ணீர் உணவில் கலந்து உப்பு சுவை இன்னும் கூடியிருக்கணும். கொஞ்சம் தண்ணீர் குடித்தார் அந்த முதியவர். பேர குழந்தைங்க கூட என்கிட்ட பேசுகிறதே இல்லைங்க. பார்த்தா அப்பா அம்மா அடிச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. தன்னோட தங்கச்சி என்னை திருடி விட்டேன்னு அப்பட்டம்மா என் மேலே பழி சொல்லி திருடன்னு முத்திரை குத்துனாங்க. மகன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன ஏதுன்னு கேட்காம என் மேலே கோபத்தை கொட்டி தீர்த்தான். நல்ல வேலை கை நீட்டல, இல்லைன்னா அப்போவே செத்து போயிருப்பேன். அதனால் இரவு பகலும் வியர்வை சிந்தி தூங்காமல் உழைச்சி வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாம அவளும் நானும் குருவி மாதிரி சேர்த்த பணத்தில் கட்டின வீட்டிலேருந்து திருடங்கிற பட்டத்தோட நானே வெளியேறிட்டேன். பெத்த அப்பன் அடித்து துரத்துறேன், பாவம் என் மகனுக்கு நாளைக்கு நேர்ந்துடக்கூடாதுங்க பாருங்க. அழுகையுடன் சாப்பிட்டான் நடுவில் இழந்த முதியவர். வயிறு நிறைஞ்சிச்சையா என்றவாறு ஹோட்டல் உரிமையாளரிடம் 10 ரூபாய் தாளையை நீட்டினார். ஹோட்டல் ஓனர் கலங்கிய கண்களோடு, வேண்டாங்க, பையில் வையுங்க, இருக்கட்டும், நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இங்கே வரலாம், உங்கள் பசி தீர சாப்பிடலாம் என்றார் அந்த ஹோட்டல் உரிமையாளர். அந்த முதியவர் 10 ரூபாய் மேசை மீது வைத்துவிட்டு, உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, என்ன செய்ய, சுயமரியாதையோடு வாழ்ந்து பழகிட்டேன், வரேங்க என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு மூட்டையை சில துணிமணிகளாக இருக்கக்கூடும் தூக்கி கொண்டு மெல்ல நடந்து தெருமுனையில் மறைந்தார் அந்த முதியவர். அந்த ஹோட்டல்காரர் அந்த பெரியவர் மீது பரிதாபப்பட்டு, இப்படியும் இருக்காங்களே என்று வாழ்க்கையை நொந்து கொண்டார் அந்த ஹோட்டல் உரிமையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.